ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10th ஹிஸ்டரியில ஐஎன்எம்லேருந்து லைன் பை லைனா எடுக்கப்பட்ட நோட்ஸ் தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற லெசன்ல இருந்து லைன் பை லைனா எடுக்கப்பட்ட நோட்ஸ் தாங்க இது. இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத ஒரு டைம் நீங்க பார்த்தாவே போதும். திருப்பி நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறையில வந்து எடுக்கப்பட்டதாக இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். 1757 ஜூன் 21 நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாபான சிராஜ் உத் தௌலா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இவர் ஆங்கில படையின் தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவ், வங்காளத்தின் நவாப் படைகளுக்கு தலைமையேற்றிருந்த சிராஜ் உத் தௌலாவின் சித்தப்பாவுமான மீர் ஜாஃபரின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டது. ஆ சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்டவர் தான் ஜதக் செத்துக்கள். இவர்கள் வந்து வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள். இவர்கள் என்ன பண்றாங்க, கிளைவுக்கு வந்து உதவியிருக்காங்க. வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் மீர் ஜபாரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி ரூ. 2,25,00,000 1757 மற்றும் 1760க்கு இடைப்பட்ட காலத்தில பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1757 ஜூன் 23 அந்த பிளாசி போர் நடைபெறுது. அந்த பிளாசி போர்ல யார் யாருக்கு இடையே நடைபெறுதுன்னா, சிராஜ் உத் தௌலாவுக்கும், ராபர்ட் கிளைவ்க்கும் நடைபெறுகிறது. இந்த ராபர்ட் கிளைவ் யாருன்னா, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒரு தளபதியாக செயல்படுறாரு. இவர் என்ன பண்றாரு, சிராஜ் உத் தௌலா வந்து தோற்கடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, மீர் ஜபார் அதாவது சிராஜ் உத் தௌலாவுடைய சித்தப்பா முறையில் உள்ள மீர் ஜபார் அப்படிங்கிறவர்ட்ட ஆதரவு கேட்குறாரு. அதுக்காக இந்த மீர் ஜபாருக்கு என்ன உதவி செய்றாருன்னா, "உன்ன அடுத்த நவாப்பாக ஆக்குறேன்" அப்படின்னு சொல்லி அவர நவாப்பாவும் ஆக்கிர்றாங்க. அவர் நவாப் ஆக்குனதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரூ. 2,25,00,000 வந்து 1757 டூ 58 காலகட்டத்தில வந்து பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில என்ன பண்றாங்க, இந்த ஜதக் சேத்துக்கள் அப்டின்னா, இந்த வங்காளத்தில வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் இருந்த இந்த ஜதக் சேத்துக்கள் என்ன பண்றாங்க, இந்த சிராஜ் உத் தௌலாவுக்கு எதிராக வந்து ராபர்ட் கிளைவ்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிளாசி போர் அ தோல்விக்கான காரணம் வந்து இதான். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் எதிர்ப்பு. அதாவது இந்த பிளாசி போருக்கு அப்புறம் அதிக விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறையாத விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபடுறாங்க. மறுசீரமைப்பிற்கான கிளர்ச்சிகள் மற்றும் மறுசீரமைப்பு தளத்திற்கான கிளர்ச்சிகள் மற்றும் சமூக கொள்கை, மக்களின் கிளர்ச்சி, வருவாய் முறையில் மாற்றங்கள், அப்புறம் நிலத்தை அ கீழ் குத்தகைக்கு விடுவது, விவசாயிகளினுடைய கிளர்ச்சி, இது எல்லாமே பெரும் கிளர்ச்சிகளாக ஒவ்வொரு கிளர்ச்சியா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பார்சி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்சி இயக்கத்த தொடங்கியவர் யாருன்னா, ஹாஜி ஷரியத்துல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு பார்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா 1839ல ஹரியத்துல்லா மறைந்த பிறகு அவருடைய மகனான டுடுமியன் அப்படிங்கிறவர் வந்து தலைமையேற்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "வரி செலுத்த வேண்டாம்" அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து தெரிவிக்கிறாரு. ஏன்னா, பொதுமக்கள் நிலத்தை வந்து அனைவரும் வந்து சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த டிடுமியன் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சமத்துவ இயல்பான இந்த மதம் குறித்து வலியுறுத்துவது வந்து டிடுமியன் வந்து நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் வந்து வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது ஆகிய வந்து இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த டிடுமியன் சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, 1862ல இந்த டிடுமியன் மறைஞ்சிறாரு. அதாவது இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, 1870கள்ல நோவோ மியான் அப்படிங்கிறவர் வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்றிருக்காரு. அவரால வந்து இந்த பார்சி இயக்கம் வந்து மீண்டும் உயிர் பெற்றதா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப அ பர அ பரசத்தில் வகாபி கிளர்ச்சி. அதாவது இந்த வகாபி கிளர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கும், நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது தான் இந்த வகாபி கிளர்ச்சி. அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கும், நிலப்பிரபுவுக்கும் எதிராக துவங்கப்பட்டது தான் இந்த வகாபி கிளர்ச்சி. இது எங்க நடந்ததுன்னா, வங்காளத்தில் உள்ள பரசத் பகுதியில் நடைபெற்றதுனால, இது வந்து பரசத் வகாபி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுது. இது எப்பன்னா 1827ல வந்து நடைபெற்றிருக்கு. இந்த வகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டதாக திகழ்ந்த இந்த இஸ்லாமிய மதபோதகர் தான் இந்த டிடுமியர் என்பவர். இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த வகாபி கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த டிடுமியர். இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்குமிக்க நபராக திகழ்ந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் கிளர்ச்சி. காலனி ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றில வந்து முதன் முறையாக அரசு வனங்கள் குறித்து நேரடி தனியுரிமை வேண்டும் என்று கோரியது. அப்ப வந்து என்ன பண்றாங்க, அந்த காலனி ஆட்சியின் கீழ வந்து இந்திய அரசு என்ன பண்ணுது, வனங்கள் குறித்து நேரடி தனியுரிமை வேண்டும்னு சொல்லி மொதல்ல கோருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பழங்குடியினர் பகுதிகள்ல வந்து பழங்குடியினர் அல்லாதோர், வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் என்ன பண்றாங்க, ஊடுருவுவதற்கு இது பெரிய ஊக்கமாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால வந்து ஆதிவாசி நிலத்தின் பெரும்பகுதி வந்து இழக்கப்பட்டு
அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய பாரம்பரிய இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு வந்து வலுக்கட்டாயமாக நகர்த்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்கள்ல வந்து 1831 டூ 32ஆம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி தான் இந்த கோல் கிளர்ச்சி. இந்த கோல் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படிங்கிறவருடைய தலைமையில நடைபெற்றது. இது சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணிய வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் குத்தகைக்கு விட்டிருந்திருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதியில் இருந்து வெளியேறுதல் போன்றவை கோல்கள் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால என்ன பண்றாங்க, இந்த வட்டிக்கு பணம் குடுக்குறவங்க, இந்த வர்த்தகர்கள் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இந்த கோல் இனத்தவர்கள் வந்து கொன்றுறாங்க. அப்புறம் மேளங்களை முழக்கியும், அம்புகளை எய்தும், வேலையாட்களை வந்து வெளியேறச் செய்யும், எச்சரிக்கைகளை செய்தும் பல வகைகளில் பழங்குடியின தலைவர்கள் வந்து தங்கள் கிளர்ச்சியை பற்றி செய்தியை பரப்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறையை மூலம் இந்த கிளர்ச்சி வந்து அடைக்கிறாங்க. இதனால இந்த கோயில் கிளர்ச்சி முடிஞ்சிருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாந்தலர்களின் கிளர்ச்சி. சாந்தலர்களின் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ், அதாவது ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டிய நிர்பந்திக்கப்பட்டதால வந்து இவங்க என்ன பண்றாங்க, ராஜ்மஹால் மலையைச் சுற்றி இருந்த வனப்பகுதிகளை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ரா ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த இந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் அவர்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியாட்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டதால், இந்த சான்றோர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக வட்டி பணம் கொடுப்பவர்களை வந்து சார்ந்து வாழ வேண்டியிருக்கு. விரைவிலேயே கடன் மற்றும் பறித்தல் ஆகிய தீய வேலைகளிலும் வந்து இவங்க ஈடுபட்டுறாங்க. 1854ஆம் ஆண்டு வாக்குல என்ன பண்றாங்க, பல இடங்கள்ல வந்து சமூக கொள்ளை நடவடிக்கைகள் மற்றும் பீர் சிங் என்பவரின் தலைமையில வந்து நடந்தன. யாருடைய தலைமையில? பீர் சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில வந்து நடந்ததா சொல்லப்படுகிறது. இவர் வந்து மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக வந்து குறிவைத்து பல பல விஷயங்கள செய்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1855ல சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தல சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்த வேண்டி தங்களுக்கு தேவ செய்தி கிடைத்ததாக வந்து கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக தெரிவிக்கிறாங்க. அதாவது 1855ஆம் ஆண்டுல வந்து ஜூலை மாதத்துல வந்து கிளர்ச்சியானது மகாஜன்கள் மற்றும் ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோர்களுக்கு எதிரான வெளிப்படையான கிளர்ச்சியாக வெடித்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும், கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றுடன் ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் நோக்கிய கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடியே பேரணியாக சென்றனர். அடுத்து இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கைகள் எடுத்த ஆங்கிலேயர் வந்து சொத்துக்களை சூறையாடினார்கள். இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது. 1855ல சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதியில வந்து என்ன பண்றாங்க, ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதான் சாந்தலர் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது. இப்ப 1855ல். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முண்டா கிளர்ச்சி. ராஞ்சியில் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற உலுகுலான் கிளர்ச்சி, அதாவது பெரிய கழகம் அப்படி சொல்லக்கூடிய அந்த உலுகுலான் கிளர்ச்சி வந்து பழங்குடியினர் கிளர்ச்சியில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறதாம். அ கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டக்கட்டி அப்படின்னா கூட்டு சொத்து என்ற முறையில வந்து விவசாயம் செய்வதில வந்து அந்த முண்டாயின மக்கள் வந்து பெயர் பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. தோட்டங்களில் வேலை செய்ய முண்டாயின மக்கள் வந்து கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 1890கள்ல வந்து பழங்குடியின மக்களை வந்து அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இடம்பெயர செய்து மற்றும் அவர்களை கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தும் ஆகியவற்றை பழங்குடியின தலைவர்கள் வந்து எதிர்த்ததாகவும் இது சொல்லப்படுகிறது. அடுத்து பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஓகே. அடுத்து முண்டா கிளர்ச்சிக்கு அப்புறம் அ தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய இந்த பிர்சா என்ன சொல்றாருன்னா, குறி சொல்லுதல் மூலமாக இந்த முண்டா இன மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறாரு இந்த பிர்சா முண்டா. அதுக்கப்புறம் இரவு கூட்டங்கள் பல நடத்தியும் இந்த கிளர்ச்சிக்கு வந்து ஒன்று திரட்டுவதற்காக பல இரவு கூட்டங்களும் நடத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1889ல கிறிஸ்துமஸ் நாள்ல என்ன பண்றாங்க, வன்முறை கையில் எடுத்த இந்த முண்டா இன மக்கள் வந்து என்ன பண்றாங்க, 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு பிர்சா முண்டா பின்னர் சிறையில் வந்து உயிர் நீத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்ட இந்த பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின நிலம் பற்றி கொள்கையை வகுக்க முனைந்தது. 1908ல் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் அ நுழைவத வந்து தடுத்ததாக சொல்லப்படுகிறது. எந்த சட்டத்தின்படினா 1908ல சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தின்படி பழங்குடியினருடைய இடத்துல வந்து பழங்குடியினர் அல்லாதோர் வந்து நுழைவது வந்து தடுக்கப்பட்டிருக்குது. ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெருங்கிளர்ச்சி அத பத்தி சும்மா ஒரு ஓரலா பார்க்கலாம். இது வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவாலாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா, பின்னர் என்ன பண்றது விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்ற கிளர்ச்சியாக மாறியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 1857 டூ 58ஆம் ஆண்டுகள்ல நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளுக்கு இணைந்து நடத்த முதல் மாபெரும் புரட்சி இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை. அதாவது பார்த்தீங்கன்னா, 1840 மற்றும் 1850களில 2 முக்கிய கொள்கைகளின் மூலம் அதிக நிலப்பகுதிகள் வந்து இணைத்துக் கொள்ளப்பட்டன. அடுத்தது மேலாதிக்க கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசிலப்பு கொள்கை, மேலாதிக்க கொள்கை, வாரிசிலப்பு கொள்கை. மேலாதிக்க கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் தங்களை வானளவிலாக அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகாரியாக அமைப்பதாக கருதினார்கள். அடுத்தது உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகளை இணைக்கவும் முற்பட்டதாக இந்த மேலாதிக்க கொள்கை கூறுகிறது. அடுத்தது வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னா, அரசு கட்டிலில் அரியணை ஏற நேரடி ஆண் வாரிசு இல்லையெனில், அந்த ஆட்சியாளரது இறப்புக்கு பின் அந்த பகுதி ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதுதான் வாரிசிலப்பு கொள்கை. அடுத்தது சார இது ச சதாரா, சாம்பல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் வந்து ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. அதாவது 1806ஆம் ஆண்டுல வந்து வேலூர் சிப்பாய்கள் சமய குறிகளை வந்து நெற்றியில அணிவதற்கும், தாடி வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்ததோடு, தலைப்பாகை அதாவது புதிய வகை தலைப்பாகை வந்து ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. அது வட்ட வடிவிலான தொப்பியை அணியுமாறும் பயன்படுத்தினாங்க. இந்த தலைப்பாகை பார்த்தீங்கன்னா, அ கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை கிறித்துவ மதத்திற்கு மாறச் செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் அஞ்சினார்கள். 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூர் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். ஏன்னா, கடல் வழியாக சென்றால் தன்னுடைய சாதிய இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்கள் மிக குறைந்த அளவிலே ஊதியம் வழங்கப்பட்டது. அவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டதோடு, மூத்த படைவீரனால் அவமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது கழகம். அதனால கழகம் வந்து வெடிக்குது. அதனால புதிய என்ஃபீல்ட் துப்பாக்கி அப்படின்னா வழங்கப்பட்டது தோட்டாக்கள் பற்றிய வ வதந்திகளும் புரட்சிக்கு வந்து காரணமாக இருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி வந்து இருந்த தோட்டாக்கள் வந்து பசு மற்றும் பன்றி கொழுப்பில் தயாரிக்கப்பட்டதாகவும், பசை அல்லனா கிரீஸ் இத்தகைய புதிய குண்டு பொதி உரையில் அதாவது காட்ரிட்ஜ்களில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கண்டனர். அடுத்தது அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டிய இருந்தது. அ இந்துக்களில் பெரும்பான்மையானவர்கள் பசு புனிதம் வாய்ந்ததாகவும், முஸ்லிம்கள் பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்ட உணவாகவும் கருதினார்கள். மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாயி தனது ஐரோப்பிய அதிகாரிகளை தாக்கினார். கைது செய்ய உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துவிட்டனர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மங்கள் பாண்டேவும் வேறு பலரும் என்ன பண்றாங்க, அ அ ஏப்ரல் 8 1857 நீதிமன்றத்தில ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே. அடுத்தது கலவரம் மற்றும் பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது ஆகியன அ அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய ராணுவ குடியிருப்பு பகுதியில் வந்து நிகழ்ந்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பகதூர் ஷா அறியப்படுதல். ஆனா 1857 மே மாதம் 11ல வந்து மீரட்டில் இருந்த தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர். சிப்பாய்கள் போன்று அதே அளவு கூட்டமும் ஆர்வமிக்க முகலாய மன்னரான 2ஆம் பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்கு அங்கு இன்னொரு குழுமமும் போயிருக்கு. பெரும் தயக்கங்களுக்கு பிறகு 2ஆம் பகதூர் ஷா என்ன பண்றாரு, இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்கிறாரு. அதனை அடுத்து வந்து விரைவாகவே வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் வந்து கைப்பற்றாங்க. தில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றி செய்தி கிளை அ இது கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதியிலும் கிளர்ச்சிகள் நடந்தன. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ உள்நாட்டு கிளர்ச்சி அப்படின்னா, வடமேற்கு மாகாணங்களில் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த அ மு முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது. பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தார்களும், அ தா அ தாலுக்தார்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டது. தாசில்தார்கள் விவசாய கூட்டணி என்று என்பது தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு
பொது முயற்சியாக கருதப்பட்டது. அடுத்து ஆங்கிலேய பொருட்கள், இந்திய கைவினைப் பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது பிரிட்டிஷருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் அப்படின்னா, கடைசி பேஷ்வா மன்னரான 2ஆம் பாஜிராவின் தத்துப்பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். அடுத்தது அவருக்கு ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது. அதேபோன்று லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், பிரெய்லியல் கான் பகதூர் ஆகியோர் தமது பகுதிகளில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். அடுத்தது இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக இருந்தவர் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். திகழ்ந்தார். அடுத்து வங்காளத்தின் தலைமை ஆளுநரான டல்கௌசி பிரபு என்ன பண்றாரு, லட்சுமிபாயின் கணவர் மறைந்த பிறகு என்னது, வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து கொள்ள அனுமதி தர மறுத்துவிட்டாரு. வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் வந்து அவரது அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து ராணி லட்சுமிபாய் தாம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிக் கொண்டே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பகதூர் ஷா ஜாபர் மற்றும் கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லட்சுமிபாய் ஆகியோர்கள் ஆங்கிலேய ஆட்சியை வந்து ஏற்க மறுத்தவர்களாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சி அடக்கப்பட்டதில பார்த்தீங்கன்னா, 1857ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களில் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு, கடுமையான ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தோல்விக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, 1857ஆம் ஆண்டு நடந்த கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா, தில்லி முற்றுகை இடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவைப் பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. புரட்சியாளர்களை தூக்கிலிடுதல், புரட்சியில் ஈடுபட்ட சிப்பாய்களை பீரங்கிகளில் அ கட்டி சுடுதலும் போன்ற செயல்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. 1857ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் தில்லி ஆங்கிலேய துருப்புக்களால் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். 1858ஆம் ஆண்டு நவம்பர் இந்திய அரசுச் சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அ ஏற்றுக்கொள்ளப்பட்டு, நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் அ செலுத்த செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனியில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. அடுத்தது அமைச்சரவை உறுப்பினர்கள் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவிற்கான அரசு செயலாளராக பதவி வகிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னா, இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியர் என்ன சொல்றாங்க, செய்த அறிவிப்பில் பா பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு வந்து தலையிடக்கூடாது என்று சொல்கிறது. அடுத்தது அரசு பணியில வந்து இந்தியர்கள் வந்து சேர்த்துக் படுவார்கள் என்றும் உறுதிமொழி அளிக்கப்பட்டது. இந்திய ராணுவத்தின் கட்டமைப்பில் 2 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டிருந்தனர். சமூகத்தின் சாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகிய சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதை அடுத்து அது பிரித்தாளும் கொள்கை என்றும் அறியப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் அல்லது கருநிலச் சாயம் 1859 டூ 1860 அதாவது இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது செயற்கை நீலச்சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான கருநிலச் சாயம் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்பாளர்களால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. பல ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தினார்கள். உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரிட விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டனர். இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலைநிறுத்த வடிவில் தொடங்கியது. வங்காளத்தின் நாடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோ பயிரிடப் போவதில்லை அப்படின்னு சொல்லி மறுத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினர். நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தையும் தீன்பந்து மித்ரா எழுதினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, தக்காண கலவரங்கள் 1875. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனே அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதன்முதலாக வெடித்ததாக பதிவாகியுள்ளது. பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகிறது. அடுத்து குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்து தான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல்
1870 to 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி நிறுவப்படுது அப்படிங்கிறத பத்தி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பார்த்துடலாம். தேசியத்தின் எழுச்சி வந்து சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திக்கான அமைப்பு வந்து 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனே சர்வஜனிக் சபா 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885 மற்றும் பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டியதாக சொல்லப்படுகிறது. காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நௌரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரோமேஷ் சந்திர தத் ஆகியோர் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றியும் இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார்கள். அடுத்து குறிக்கோள் மற்றும் வழிமுறைகள் அப்படின்னா, 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது. பம்பாய், மதராஸ், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களில் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் குழுக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அமைப்பு உருவாக ஏ.ஓ. ஹியூம் வந்து தமது சேவையை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக 1885ல உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்ததாக சொல்லப்படுகிறது. 1885 டிசம்பர் 28ல இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம், அதாவது முதல் அமர்வு வந்து நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதுக்கு தலைமை தாங்கியவர் யாரு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ.சி. பானர்ஜி. இது இருக்காது பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி உடைய முக்கிய கோரிக்கை, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தா, மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்குவது, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, நிர்வாகத் துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது மற்றும் உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது, ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்துவது, காவல்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல், இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் கலால் வரிகளை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவை இந்திய தேசிய இயக்கத்தினுடைய கோரிக்கைகளாக இருந்தது. அடுத்தது வங்கப் பிரிவினை பார்த்தீங்கன்னா, 1905ஆம் ஆண்டு வங்கப் பிரிவினை மிகவும் அதிருப்தி ஏற்படுத்திய நிகழ்வாகவும், இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து இந்துக்கள், முஸ்லிம்கள் இடையே பிளவை உருவாக்கி, வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்கப் பிரிவினை வகுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது இந்து, முஸ்லிம்கள் பிரிவினை வந்து வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி, தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்கச் செய்வதே இந்த வங்கப் பிரிவினையோட நோக்கமாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து வங்காள மொழி பேசும் மக்களை வந்து ஒரு மொழி சிறுபான்மையினர் என்ற தகுதியை வந்து கர்சன் பிரபு குறைத்து விட்டார். அடுத்தது முகலாயர்களின் ஆட்சி காலங்களில் கூட அனுபவிக்க முடியாத ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுப்புவார்கள் என்ற இந்த கர்சன் வந்து உறுதியளித்திருக்காரு. அடுத்தது பிரிவினை செயலானது அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்று சேர்த்ததாகவும் இது சொல்லப்படுகிறது. அடுத்து பிரிவினைக்கு எதிரான இயக்கம் அப்படின்னா, பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றில் ஒரு முறையாகும். அடுத்து சுதேசி இயக்கத்தின் கொள்கை வங்கப் பிரிவினையை திரும்பப் பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் கட்டுப்பாட்டு இருந்தது. அடுத்தது 1905 அக்டோபர் 16ல் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையானபோது அந்நாள் துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அப்ப துக்க நாளாக அனுசரிக்கப்படுது அப்படின்னா 1905 அக்டோபர் 16. ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடியே கல்கத்தாவின் சாலையில் அணிவகுத்துச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் 1905 to 1911 வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டது. மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னா, ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவியே வலியுறுத்தி இருந்தது. அதாவது இந்த ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டில சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மாற்றாக உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து மறைமுக எதிர்ப்பு. 1906ல் சுதேசி இயக்கம் 4 அம்சங்களை கொண்டிருந்தது. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகள், கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்கள், பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது மற்றும் பொறுத்துக்கொள்ளும் அளவைத் தாண்டி ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை இருக்குமேயானால் ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு ஆயத்தமாவது என 4 அம்சங்கள் கொண்டதாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தீவிர தேசியவாதம். பஞ்சாபின் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவின் பால கங்காதர திலகர், வங்காளத்தின் பி.பி. சந்திரபால் ஆகிய 3 முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்தில் எப்போதும் லால், பால், பால் என்று அழைக்கப்பட்டவர்கள். அதாவது இவர்கள் மூவர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகிய உருவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து தென்னிந்தியாவில் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்குகிறது.
அடுத்து திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி அதாவது ஹோம் ரூல் இயக்கம் 1916 டூ 18. அ லோகமான்யா பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கம் 1916 டூ 18 இவ்வியக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிர் பெற்று தீவிரமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 1914ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில மித தேசியவாத மற்றும் தாராள தலைமை பிரிட்டிஷிற்காக ஆதரவை தந்தது. இந்தியாவின் தன்னாட்சி க்கு உதவாமல் ஏமாற்றத்தை கொடுத்ததாகவும் இது சொல்லப்படுகிறது. அடுத்து தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்கு தன்னாட்சியை அடைவது. தன்னாட்சி பகுதி டொமினியன் என்ற தகுதியை அடைவது அப்படின்னா, ஆஸ்திரியா, கனடா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாரா இது சாதாரண நிலை வழங்கப்பட்டது. அடுத்தது அவர்களின் இலக்குகளை வன்முறை அல்லாத அ அரசியலுக்கான வழிமுறையாக கையாள்வது கொண்டது. அடுத்தது லக்னோ ஒப்பந்தம் 1916 தன்னாட்சி இயக்கமும், அதனை அடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் மறு இணைப்பு காரணமாக முஸ்லிமுடன் புதிய பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகளான லக்னோ ஒப்பந்தம் அமைந்தது. அடுத்தது லக்னோ ஒப்பந்தம் 1916 போது காங்கிரஸ் கட்சியும், முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்படுத்திக் கொண்டது. அடுத்து இதற்கு பதிலாக முஸ்லிம்கள் தனித் தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றது. அடுத்தது பிரிட்டிஷரின் பதில் நடவடிக்கைகள் அப்படின்னா, சுயராஜ்யத்திற்கான கோரிக்கை திலகரும், அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பியது மற்றும் 1919ல் மான்டேக் சம்ஸ்போர் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அதிக இது அறிவித்தது. இதன் மூலமாக இந்தியா தன்னாட்சியை நோக்கி படிப்படியாக முன்னேற உறுதி கூறப்பட்டது. அடுத்து மேலும் ஒரு பேரிடியாக தன்னாட்சியானது கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய ரவுலட் சட்டத்தை அரசு இயற்றியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோட பாடம் முடிஞ்சது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அடுத்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் 1 மார்க் தான் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்வு செய்யவும். அப்படின்னா 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஷரியத்துல்லா கீழ்க்கண்டவற்றில் எதனை தொடங்கினார் அப்படின்னா, பார்சி இயக்கம். அடுத்தது நிலம் கடவுளுக்குச் சொந்தம் என்று அறிவித்ததுடன், நிலத்தின் மீது விதிக்கப்பட்டதோடு வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யாரு? டுடுமியான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிரந்தர குடியிருப்புகளின் பின் அ ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சாந்தலர்கள். கீழ்க்கண்டவற்றில் தீவிர தேசியவாதி யாருன்னா பிபின் சத்யபால். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பிரிவினையின் கீழ் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா முண்டா கிளர்ச்சியில். அடுத்தது 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னா திலகர். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யாருன்னா, இந்த தீன்பந்து மித்ரா அப்படிங்கிறவரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மன்னராட்சிக்கும் நில சுவந்தார்களுக்கும் எதிரான டேஸ் கிளர்ச்சி, அதாவது இந்த வகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1824ஆம் ஆண்டு வாக்கில தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா, 1908. உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. வகாபி கிளர்ச்சி அப்படின்னா டுடுமியர், முண்டா கிளர்ச்சி ராஞ்சி, பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ, நானா சாஹிப் அப்படின்னா பேஷ்வா 2ஆம் பாஜிராவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஓகே வாங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோ.